காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் 45 வயது சமூக ஆர்வலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் அரங்கேறி இருக்கிறதா? நடந்தது என்ன? காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கண்டிகாஸ் என்ற பகுதியில் சமூக ஆர்வலர் குலாம் ரசூல் மாக்ரே வசித்து வந்தார். சனிக்கிழமை இரவு துப்பாக்கியுடன் அவரது வீட்டிற்கு வந்த சிலர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் அவரது வயிறு, மணிக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஹந்த்ராவில் உள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதற்கட்ட சிகிச்சைக்கு பிறகு அவர் ஸ்ரீநகரில் உள்ள ஸ்ரீ மகாராஜா ஹரிசிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்தபோதும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கடந்த 22ஆம் தேதி பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் காஷ்மீர் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் குப்வாராவில் அரங்கேற்றப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் சந்தேக நபர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பயங்கரவாதிகளா? எதற்காக சமூக ஆர்வலரை தேர்ந்தெடுத்து சுட்டுக் கொன்றனர் என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 4 நாட்களில் 2000க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த சூழலில் துப்பாக்கியுடன் தெரியும் நபர்களால் மீண்டும் காஷ்மீரில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.